கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவை மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை முதலமைச்சர் ஸ்டாலின் மறைக்க பார்க்கிறார் என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்பி உதயகுமார், மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என பிரசாரம் செய்த ஸ்டாலின், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியை காப்பாற்ற விழா எடுக்கிறார் என விமர்சித்தார். மத்திய அரசு வெள்ள நிவாரண நிதி தராததால் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், தனது தந்தைக்காக தமிழ்நாட்டின் தன்மானத்தை அடகு வைத்து விட்டார் என ஆர்பி உதயகுமார் சாடினார். நாணய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சரிடம் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள், வெள்ள நிவாரண நிதி அளியுங்கள் என்று ஏன் கேட்கவில்லை என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்போ நான் என்ன கேட்குறேன், பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூட்டு வந்தீங்க, ராஜதந்திரத்தோட பாதுகாப்புத்துறை அமைச்சரை உட்கார வச்சு, ஐயா நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, இது எங்கள் மக்களுடைய ஜீவாதாரத்தினுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம், நாங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் தேர்தலில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஐயா வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் தரவே இல்லை, அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலையே, மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை பிரதமர்கிட்ட சொல்லி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் நிதிகளை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் செய்வோம். எதுவுமே சொல்ல, எங்கள் அப்பாவை திமுக காரங்க கூட இவ்வளோ தூரம் பாட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறது எப்படிங்க ஏற்றுக்கிறது? தமிழ்நாட்டினுடைய உரிமையை நீங்கள் அடமானம் வச்சு உங்கள் அப்பாவுக்கு புகழ் பாடுறதுனால இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி.